வணக்க மக்களே. இந்தியாவில் 2026 தேர்தல் ஒரு சாதனையுடைய ஒரு வாக்குப்பதிவு நடந்திருக்கு. கடந்த ஒரு 10-15 வருஷமா இல்லாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வாக்குப்பதிவு சதவீதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கு. 4 மாநிலத்தில் தேர்தல் முடிஞ்சாலும் இன்னும் வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்கத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு 29ஆம் தேதி நடக்க போகுது. அதுவும் கூட தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு மொத்தம் எல்லா மாநிலத்திலையும் ஓவராலா எத்தனை பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஓட்டிங் போலிங் ஆயிருக்கணும்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா 2026ல இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. சில மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா 90% வரைக்கும் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. மக்கள் அரசை மாற்ற போறாங்களா இல்ல அதே கட்சியை தொடர போற வைக்கிறாங்களா? இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது போன 5 எலெக்ஷன்ல எத்தனை பெர்சன்டேஜ் வாக்குப்பதிவு நடந்திருக்கு, கடந்த 3 தேர்தலில் யார் அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைச்சிருக்காங்க, 2026ல என்ன நடக்க போகுது. 2026 தேர்தலில் முக்கியமான மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளா, அசாம், பாண்டிச்சேரி. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம், தனி அரசியல் கதை. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம முழுசாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மாநில வாரியாக பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 85% பார்த்தீங்கன்னா ஓட்டு போலிங் ஆயிருக்கு. பார்க்கும்போது 2006ல் பார்த்தீங்கன்னா 70%, 2011ல் 78%, 2016ல் 74%, 2023ல் 73%, 2026ல் 85%. இந்த 85% கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 90-91% கிட்ட இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. எலெக்ஷனுக்கு முந்தின நாள் இரவு பார்த்தீங்கன்னா இங்க என்ன நடந்துள்ளது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். போக்குவரத்து முறையா இல்லாம, போக்குவரத்து சீராக இல்லாம நிறைய பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸு காத்து கிடந்து ரூமு போன கதைகள், பல கதைகள். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ப்ராப்பரா ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த 85% ஒரு 90% ஆகிடும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் சரி, 2016ல் ஏடிஎம்கேயோட ஆட்சி நடந்துச்சு, 2021ல் டிஎம்கேயோட ஆட்சி, 2026ல் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் தேதி தெரியும். ஸோ இந்த வருஷம் தமிழ்நாடு அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு கணிக்க முடியாத ஒரு இதாக இருக்கு. டிஎம்கே வரணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல தளபதி விஜயோடைய டிவிகேடைய ஒரு இம்பாக்ட் லைட்டா இருக்கு. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய மாநிலம் இன்னும் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம். இங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா 294 சீட்டு. இங்க 2 ஃபேஸா பார்த்தீங்கன்னா போலிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 152 சீட்டு நடந்துச்சு. அது 23ஆம் தேதி ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்க ஒரு 91% பார்த்தீங்கன்னா அங்கே போலிங் ஆகியிருக்கு. ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா 142 சீட்டுக்கு ஏப்ரல் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா போலிங் ஆகும். மேற்கு வங்கத்துல இதுவரைக்கும் எவ்வளவு போலிங் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2006ல் 80%, 2011ல் 85%, 2016ல் 83%, 2021ல் 82%, 2026ல் இப்போ வரைக்கும் 92%. இன்னும் அந்த ஃபேஸ் 2 கூட முடிஞ்சாதான் அக்யூரேட்டா தெரியும். ஆனா எப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 92-95% வந்துருன்னு நினைக்கிறேன். அங்க இது வரைக்கும் 2016 மற்றும் 2021ல் ஆல் இந்தியா திரிணாமுல் காங்கிரஸ் தான் இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் எஸ்ஏஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடந்திருக்காங்க. ஓட்டர்ஸ் லிஸ்ட்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த வருஷத்தை வெஸ்ட் பெங்கால அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க நிறைய பேர். அதுவும் மத்தியில பார்த்தீங்கன்னா பாஜக பார்த்தீங்கன்னா அதிகம் ஃபோக்கஸ் பண்றாங்க. பார்ப்போம் 4ஆம் தேதி அங்க என்ன நடக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது கேரளம். கேரளத்துல இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78% பார்த்தீங்கன்னா ஓட்டிங் போல இருக்கு. வருஷங்கள் பார்த்தா 2006ல் 74%, 2011ல் 75%, 2016ல் 77%, 2021ல் 74%, 2026ல் 78% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு பெரிய ஒரு இன்க்ரீஸ்ன்னு சொல்ல முடியாது. இங்க சின்ன ஒரு மாற்றம் இருக்கு. இங்க உள்ள மாநில மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சவுதி, துபாய், அரபு, யூஎஸ் அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ இது ஒரு காரணமாகவும் அங்கே சொல்லப்படுது. பார்ப்போம் மே 4க்கு அப்புறம் எந்த மாதிரி. இப்போ கரண்டா பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சி பண்றது 2016 பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தான் பண்றாங்க. 2021லையும் கம்யூனிஸ்ட் தான் பண்றாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. காங்கிரஸுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம்னு சொல்லப்படுது. பார்ப்போம் மே 4ஆம் தேதி. நம்ம அடுத்து பார்க்குற மாநிலம் பார்த்தீங்கன்னா அசாம். அசாமில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 85% பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா கடந்த
5 எலெக்ஷனா 2006ல் 75%, 2011ல் 76%, 2016ல் 84%, 2021ல் 82% தான் இருக்கு. இங்க ஒரு 2% இந்த 2021ல், இங்க ஒரு 2% 2021ல் கம்மியானாலும், ஆனா இந்த 2026ல் கிட்டத்தட்ட 85% வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து 3% பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்க்ரீஸ் தான் இருக்கு. இங்கேயும் நல்ல ஒரு இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2014 2021ல் பார்த்தீங்கன்னா வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி தான், அந்த பிஜேபி தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, திரும்பவும் இங்கே பிஜேபி ஆட்சி அமைக்கோட வாய்ப்புகள் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் மே 4ஆம் தேதி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து புதுச்சேரி. புதுச்சேரியில் இந்த வருஷம் இதுவரைக்கும் நடக்காத அளவு பார்த்தீங்கன்னா வந்து 90% வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாக்குறுதி நடந்திருக்கு. புதுச்சேரியோட ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, கடந்த 5 எலெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வந்து 80% மேலே தான் அவனுடைய வாக்குப்பதிவு இருந்திருக்கு. எஸ்ஏஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 90% பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஓட்டி போலிங்காக வந்து பார்க்கப்படுது. ஸோ 2006ல் 80%, 2011ல் 85%, 2016ல் 86%, 2021ல் 83%, 2026ல் 90%. இங்கே திரும்பவும் யார் ஆட்சி அமைப்பான்னா, 2016ல் காங்கிரஸ் வந்து இருந்திருக்காங்க, 2021ல் பார்த்தீங்கன்னா வந்து என்டிஏ ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ 2026லையும் என்டிஏக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்லப்படுது. பார்க்கலாம் மே 4ஆம் தேதி என்னதான் நடக்க போகுதுன்று. ஆனால் 2026உடைய முடிவு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எந்த கட்சி வந்து ஜெயிக்குன்னு இதுவரைக்கும் நீங்கள் கேட்ட விஷயங்களை வச்சு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதுன்னு அது நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள், பார்ப்போம். மே 4 ஒரு முக்கியமான நாளாக கருதப்பட்டது எல்லாருக்குமே. அந்த நாளை எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து எதிர்நோக்கி பார்த்துருக்காங்க. அது யூடியூபர்ஸாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தொழில் அதிபர்களாக இருக்கட்டும், தொழில் செய்கிறவர்களாக இருக்கட்டும், வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாருமே மே 4க்கு வேண்டி ஒரு பெரிய ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க. மே 4 ஒரு ரியல் சம்பவம் இருக்குது, பார்க்கலாம். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே டைம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. எந்த கட்சி ஆட்சி அமைக்குன்னு அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். நன்றிகள்.